சட்டமய நேயர்களுக்கும் மற்றும் எனது அருமை நண்பர்களுக்கும் நண்பிகளுக்கும் இனிய வணக்கம். நமக்கு தெரியும் கொரோனா பாதிப்பு வந்து இந்தியாவில் எந்த அளவு அதிகமாக இருக்குது அப்படின்றத. இன்றைக்கி புதுவையில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்கு வந்து கொரோனா தொற்று உறுதியாக இருக்குது. ஆக மொத்தம் 8 பேர். அதில் ஒருத்தவங்க ரிக்கவர் ஆகிட்டாங்க. 7 பேர் வந்து இப்போ ஆக்டிவ் கேசஸில் இருக்காங்க. இதை தொடர்ந்து தமிழகத்திலையும் வந்து இன்றைக்கி 77 பேர்கிட்ட கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆக மொத்தம் 911 பேர் வந்து இப்போதைக்கு தமிழகத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது இல்லாமல் உலகம் முழுவதும் 16 லட்சத்துக்கு மேற்பட்ட நபர்கள் 97,000 நபர்களுக்கு மேலே வந்து இறந்துருக்காங்க. வேர்ல்டு வைடில் இந்தியாவில் 200 பேர்கிட்ட இறந்துருக்காங்க. இன்னும் நம்ம ஊரில், நம்ம இந்தியாவிலே இருந்தாலும் சரி அல்லது நம்ம ஊரில் இருக்க எந்த டிஸ்ட்ரிக்ட்லையுமே இது வரைக்கும் அந்த கம்யூனிட்டி டிரான்ஸ்மிஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சமூக பரவல்ன்றது இது வரைக்கும் எங்கேயும் இல்லை. இதுக்கப்புறமும் அது வராமல் இருக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம எடுக்கிற அந்த ஒரு சில நடவடிக்கைகளில் தான் வந்து இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இன்றைக்கி வீடியோக்குள்ளே போவோம். நம்ம ஊரில் ஒரு அருமையான ஒரு பழமொழி இருக்குது. என்னென்னா, ஆபத்தில் உதவுறவன் வந்து உற்ற நண்பன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பழமொழி எதற்காகனா, இந்தியா அமெரிக்கா உட்பட கிட்டத்தட்ட 30 நாடுகளுக்கு வந்து இப்போ உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. HCQ அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்தியாவில் 1 கோடி மாத்திரைகளை வச்சுக்கிட்டு அது இல்லாமல் மீதம் இருக்கிறத வந்து மற்ற ஊருக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதா இன்றைக்கி அரசாங்கம் சொல்லியிருக்கு. இது சம்மந்தமாக நம்ம நேற்று ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். அதில் இந்த HCQ அப்படின்னா என்ன, இது வந்து எதற்காக பயன்படுது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம நேற்று பார்த்துருந்தோம். மறக்காமல் அதை பாருங்கள். கண்டிப்பாக எல்லா வீடியோஸையும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கருத்து வந்து கண்டிப்பாக வரவேற்கப்படும். தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு 1,20,000 பேர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 1,35,000 வழக்குகள் வந்து பதியப்பட்டிருக்கு. இது வந்து எந்த மாதிரியான பாதிப்பெல்லாம் ஏற்படும் அப்படின்றதையும் ஒரு வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். அதுவும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ஃபைன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 27 லட்ச ரூபான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 2 நாளுக்கு முன்னாடி நினைக்கிறோம் பார்த்துருப்போம். இன்னைக்கு அது வந்து கிட்டத்தட்ட 47 லட்சம் ரூபாய் வந்து ஃபைன் அமௌண்ட் கலெக்ட் பண்ணியிருக்காங்க தமிழகத்தில் மட்டும். காரணம் என்னென்னா, அவ்வளோ பேர் வந்து இந்த ஒரு 2-3 நாட்களில் வந்து வயலேஷன் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நம்ம கண்டிப்பாக தவிர்க்கணும். காரணம் என்னென்னா, இப்போது இந்த கம்யூனிட்டி டிரான்ஸ்மிஷன் ஃபேஸ் வந்து தமிழகத்தில் இது வரைக்கும் இல்லை. நம்ம வந்து ஆபத்தில் உதவுறவன் உற்ற நண்பன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்திய அரசு வெளியே இருக்க நண்பனுக்கு உதவுறது சரி, ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அதை தவிர்த்து இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஏழை நண்பர்கள் இருக்காங்க, ஏழை எளிய குடும்பம் இருக்குது. இன்றைக்கி சாப்பாட்டுக்கு என்ன வழி அப்படின்னு தெரியாத குடும்பம் நிறைய இருக்குது. அவங்களுக்கு தயவு செய்து அவங்களுக்கு சென்றடைகிற மாதிரி நிறைய திட்டங்களை இப்போ இருக்க இந்த ஒரு டிசாஸ்டர் காலத்தில் வந்து கண்டிப்பாக கொண்டு வரணும். இந்திய அரசாங்கங்களும் சரி, இருக்க மாநில அரசாங்கங்களும் சரி, கண்டிப்பாக ஒரு ஏழை எளிய மக்களுக்கு வந்து திட்டங்கள் வந்து சென்றடைகிற மாதிரி அவங்க வந்து இப்போ இருக்க இந்த திட்டங்களை வந்து வகுக்கணும். காரணம் என்னென்னா, நிறைய பேர் வந்து ஸ்டார்விங்கில் எவ்வளோ பேர் வந்து சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன வழி, வீட்டில் இருக்க நபர்களே நிறைய பேர் வந்து சாப்பாடு இல்லாமல் இப்போ இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன வழி அப்படின்றத கண்டிப்பாக அரசு ஒரு சரியான ஒரு பரிந்துரை பண்ணி அவங்களுக்கு என்ன செய்யணும்ன்ற ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக பண்ணணும். அது பண்ணால் மட்டும்தான் அவங்க வெளியே வராமல் தடுக்க முடியும். தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜீவோ ஒன்று பாஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் லேண்ட்லார்டு வந்து டெனண்ட்டுக்கிட்ட இந்த மார்ச் மாதத்துக்கும் ஏப்ரல் மாதத்துக்குமான வாடகையை அப்புறம் நிறுத்தி வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. லேண்ட்லார்ட்னா வந்து வீட்டு ஓனர், டெனண்ட்டுன்றவங்க வீட்டில் வந்து வாடகை இருக்கிறவங்க. இது சம்மந்தமாக வாடகை தரலன்னு யாராவது ஒரு நபரை நீங்கள் காலி பண்ண வச்சிங்க அப்படின்னா, ஒருவேளை அவங்க வாடகை தரலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது அவங்க மீது நடவடிக்கை எடுக்கிறீங்க, வீட்டை காலி பண்ண சொல்லி, அல்லது அவங்களை ஏதாவது ஹராஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மீது வந்து சட்டம் பாயும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடுமையான ஒரு ஆர்டரை வந்து அவங்க பாஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த சட்டம் வந்து பார்த்திங்கன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2005 இதில் வந்து பிரிவு 51 வந்து கிளியராக சொல்லியிருப்பாங்க. ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் அல்லது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்ட ஆர்டரை யாராவது வந்து வயலேட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 1 வருடம் வரையும் தண்டனை கொடுக்கறதுக்கான ஒரு சாத்தியம் வந்து அந்த சட்டத்தில் இருக்குது. இதை வச்சு தான் வந்து புதுவையில் சிஎம் வந்து யாராவது வெளியே வந்து சுற்றிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 வருஷம் தண்டனை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஜெயில் டேர்ம்ஸ் சொல்லியிருந்தது வந்து இந்த சட்டம் தான் காரணம். உங்களால் வாடகை கொடுக்க முடியும், ஒரு டெனண்ட் வந்து உங்களால் கண்டிப்பாக தர முடியும் ரெண்ட் அப்படின்னா அதற்கான ஒரு ஸ்டஃப் உங்ககிட்ட இருந்ததுன்னா கொடுங்க. ஒருவேளை அப்படி கொடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் அதற்கான ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டை கேட்டோ அல்லது எப்படியாவது அதை பே பண்ணுறதுக்கான ஒரு வழியை பாருங்கள். நிறைய பேர் கேட்குற கேள்வி அதுதான், ஒருவேளை எங்ககிட்ட அதற்கான ஒரு வழி இல்லை, எங்களை வந்து ஹராஸ் பண்ணுறாங்க, நாங்கள் என்ன பண்ணணும் அடுத்த ஸ்டெப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் அருகில் இருக்க காவல் நிலையத்தில் கண்டிப்பாக புகார் தரலாம். இதுபோல் இந்த சமயத்தில் என்னை வந்து ஹராஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அல்லது அவசர எண் வந்து கோவிட்டுக்கும் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பயுமே கால் பண்ணுற அவசர எண்ணும் இருக்குது. அதுக்கு கால் பண்ணி உங்களோட புகாரை நீங்கள் தெரிவிக்கலாம். உங்களால் கொடுக்க முடிகிற ஒரு சூழலில் வாடகை கொடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் கொடுங்க.
ஒருவேளை கொடுக்க முடியல அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அதற்கான ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டை கேட்டு வாங்கிக்கோங்க. அதையும் மீறி இப்போ தர முடியாத சூழலில் யாராவது உங்களை ஹராஸ் பண்ணுறாங்க அல்லது வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்கிறாங்க, காலி பண்ண சொல்கிறாங்க, இது மாதிரி இருக்கிற சமயங்களில் நீங்கள் வந்து தாராளமாக அவங்க மீது புகார் தெரிவிக்கலாம். புகார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட் கமிட்டி கிட்ட நீங்கள் தெரிவிக்கலாம். அது இல்லாமல் காவல் நிலையத்தில் சொல்லலாம். அதுவும் இல்லாமல் அவசர எண்ணுக்கு கால் பண்ணி சொல்லலாம். இது மாதிரி நீங்கள் உங்களை வந்து ஹராஸ் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அவங்க மீது வந்து புகார் கொடுக்கறதுக்கான ஒரு வழி வந்து நம்ம ஊர் சட்டத்தில் இருக்குது. எல்லாரும் சேஃபாக இருங்க, சேஃப்டியாக இருங்க. மறுபடியும் சொல்கிறது அதுதான். தொடர்ந்து நமக்கு ஆதரவு கொடுங்க. தனித்திரு, விழித்திரு, வீட்டிலே இரு. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். சட்ட மையத்தில் இணைந்த உறவுகளுக்கு நன்றி.